அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்குமே. இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ட்விட்டரில் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட் வரப்போகுது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு நீங்கள் ஊபர் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்க போது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Realme 10 Pro இதோட ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆகிருக்கு. எத்தனை பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியல. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 972 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக ட்விட்டரில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் அடுத்த வாரம் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆக போகுது. எடிட் பட்டன் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெறும் பெய்ட் யூசர், அதாவது ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பெய்ட் யூஸராக இருந்தாலும் சரி, ஃப்ரீ யூஸராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ட்வீட்டை இனிமேல் நீங்கள் எடிட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் அடுத்த வாரம் வரப்போகுது. இங்கே எடிட் பட்டன் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ட்வீட்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டேகோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அங்கே எடிட்டட் ட்வீட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும். ஸோ யார் பார்த்தாலுமே அதை எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். அதை வந்து இவங்க ஹைலைட் பண்ணும்போது வந்து நீங்கள் பழைய ட்வீட் என்ன பண்ணியிருக்கீங்களோ, அதாவது பழசு என்ன, அதுக்கப்புறம் இப்போ என்ன எடிட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுமே வந்து பாப்அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த எடிட் ஆப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்பும் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து எடிட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி டைம் ஸ்டாம்பும் ரிவீல் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் ரியல் டைமில் இந்த எடிட் பட்டனில் வேறு என்னென்ன இவங்க கொண்டு வராங்க. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா இனிமேல் ஏர்டெல் 5G ப்ளஸ் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா சவுத் இந்தியாவில் ஏர்டெல் 5G அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சென்னையில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக பெங்களூரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஏர்போர்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பெங்களூரு ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இது. ஸோ இங்கே வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸர் அப்படின்னா வந்து அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய 5G டிவைஸ் வந்து, அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து ஆல்ரெடி எனேபிள்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4G சிம்லேயே வந்து நீங்கள் 5Gயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூரு ஏர்போர்ட்டில் இப்போது ஏர்டெல் 5G ப்ளஸ் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிளுடைய எக்ஸ் எம்ப்ளாயி ஆப்பிள் கம்பெனியில் வந்து 120 கோடி வந்து திருடினது அவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகி இப்போ 20 வருஷம் அவங்களுக்கு ஜெயில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இங்கே எக்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க வந்து இன்வென்ட்ரி, இன்வாய்ஸிங், டேக்ஸ் இந்த செக்ஷனில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி திருடி இருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து ஆப்பிள் கம்பெனி அப்படின்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், இதை வந்து எப்படி இவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர ஸ்பேர் பார்ட்ஸை வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு காலி பாக்ஸை வச்சு இது வந்து ஸ்டாக் அப்படின்னு கணக்கு காட்டி வந்து பில்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது ஸ்பேர் பார்ட்ஸை அதுக்கப்புறம் வெளியே வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இன்வாய்ஸிங்கில் இருந்தவங்க 3 பேர் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து இந்தியன் ஆரிஜின் ஜிதேந்திரா அப்படின்னு தெரியுது. இவங்க தான் அதிகமாக வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க. 120 கோடி கிட்ட வந்து இவங்களுடைய டிரான்சாக்ஷனில் வந்து இப்போ தெரிய வந்ததுனால 20 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்களுடைய எல்லா அசட்டும் யூஎஸில் இருந்த அசட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையாடல் பண்ணிட்டதாக தெரியுது. ஸோ வந்து இது வந்து ஆப்பிள்லேயே நடந்த பெரிய திருட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஊபர் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா ஊபர் ஆப்லையும் இனிமேல் ஆட்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. நிறைய பேருக்கு ஆட்ஸ் பாப்அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் ஹேண்டலில். இங்கே ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாதது, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் வந்து பாப்அப் ஆகிட்டே இருக்குது. ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, யூஸே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஊபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் எதுவும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணலை. பட் இங்கே வந்து அவங்க டெஸ்டிங் பண்ண மாதிரி சில யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்திருக்கு. எல்லா யூசர்ஸ்க்கும் இன்னும் வரலை. இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா யூசர்ஸ்க்குமே இன் ஆப் ஆட்ஸ் வந்து பாப்அப் ஆகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்ஸ் இனிமேல் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. புது ஃபீச்சர்ஸ் இப்போ யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆகுது. இதில் ஒன்று வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து வாட்ஸ்அப் போல். கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே குரூப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கம்யூனிட்டிலையும் நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது செலக்டட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா ஃபேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசிஸாக எந்த கம்யூனிட்டி இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதோட இதுலேயும் அட்மின் இருப்பாங்க. கம்யூனிட்டிக்கு ஜஸ்ட் சிங்கிள் டேப்பில் எல்லாருக்குமே ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னா ஈஸியாக அனுப்ப முடியும். ஸோ கம்யூனிட்டிஸ் வரப்போகுது எல்லாருக்குமே. அடுத்ததாக வந்து போல். ஏதாவது வந்து நீங்கள் கொஸ்டினிங் பண்ணணும் அப்படின்னா வந்து திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து போல்ஸ் வந்து ஆப்ஷன்ஸோடு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து குரூப்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் போல் அண்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்கும் இப்போ ரோல் அவுட் ஆகுது.
சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S23 அல்ட்ரா இதில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் லிஸ்டிங்கும் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து US அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Geekbench ஸ்கோர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 1485, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 4844. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து இது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து குளோபலாக எல்லா இடங்கள்லையும் இந்த சிப்பில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவாக வந்து சில இடத்துல ஸ்னாப்ட்ராகன், சில இடத்துல எக்ஸினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி எல்லாருக்குமே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா ஃப்யூச்சரில். அடுத்ததாக டீல் ஆஃப் த டே பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இது பெய்ட் ப்ரமோஷனா அப்படின்னு கேட்குறீங்க. இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து குரோமாலியோ இல்லை அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் நல்ல ஆஃபரில் வரும்போது வந்து உங்களுக்கு சொன்னால் யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு நம்ம சேனலில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் அது இன்ட்ரடக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது யூடியூபுடைய ரூல். பெய்ட் ப்ரமோஷன் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஸோ டெய்லி குரோமாவில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பெஸ்ட் ப்ராடக்ட், டெக் ரிலேட்டடான, கேட்ஜெட்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்ததுன்னா அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி டீல் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme. Realme Pad Mini Wi-Fi Android டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 17,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது 8.7 இன்ச்சஸோட வருது. ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு குரோமாவில் 10,999 அப்படின்னு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, கம்மி விலையில் 10,000ல் வேணும் அப்படின்னா வந்து Realme Pad Mini இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. Vivo X90 சீரீஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஃபஸ்ட்டு குளோபலில் தான் லான்ச் ஆகுது. இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே விவோவுடைய புது TWS இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. இங்கே TWS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இது விவோ TWS 3 இருக்கலாம். 3 அப்படின்னு சொல்லும்போது நாய்ஸ் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பொதுவாக விவோ வந்து ஏர்பாட்ஸ் டிசைனில் தானே கொடுப்பாங்க, அந்த இன்னியர் டிசைன். அதே டிசைன் தான் இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ விவோவுடைய TWS 3 வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்டில். Realme 10 சீரீஸ் முதல்ல குளோபலில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. Realme 10, 10 Pro, 10 Pro Plus அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் 10 Pro Plus கர்வ்டு டிஸ்பிளேயோட வரும் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலமா இவங்க கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இங்கே 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட் MediaTek Helio G99ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னு தெரியுது. Pro Plus வந்து MediaTek Dimensity 1080ல. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 695ல ஏற்கனவே எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ Realme 10 Proவும் அதே சிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே டிஸ்பிளே பேனல் வந்து IPS LCD பேனல் அப்படின்னு தெரியுது. இது எவ்வளோ தூரம் கரெக்ட் அப்படின்னு தெரியல. ஏன்னா Realme எப்போவுமே டிஸ்பிளேயில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு AMOLED கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து IPS LCD பேனல் அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த 2 ஃபீச்சரும் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது Realme 10 Pro அப்படின்னு பார்த்தா. அதே Pro Plus அண்ட் Realme 10 ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்னாப்ட்ராகன் 695ல Realme 10 Pro லான்ச் ஆக போகுது. அடுத்ததான் பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 4 nm. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராமன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.